அன்பானவர்களே, இந்திய மிஷனரி சங்க ஊழியங்களையும் ஊழியர்களையும் நேசிக்கிற, ஊழியர்களுக்காக ஜெபிக்கிற, ஊழியர்களை தாங்குகிற இந்த புதிய ஆண்டிலே இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் அனைவரையும் ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்போடு வாழ்த்துகிறேன். உங்கள் அனைவருக்கும் இந்திய மிஷனரி சங்கத்தின் சார்பாக புது வருட வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். 2025ஆம் ஆண்டை நமக்கு ஆசீர்வாதமாக்கி நம்மை வழிநடத்தின தேவாதி தேவன் இந்த 2026ஆம் ஆண்டையும் நம் ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதமாக்கி நம்மை வழிநடத்துவாராக. இந்த 2026ஆம் ஆண்டில் நம்முடைய இந்திய மிஷனரி சங்கத்துக்கு ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்த வசனம் எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தின் பின்பாகம். இலை பச்சையாயிருக்கிறதும் மலைத்தாழ்ச்சியான வருஷத்திலும் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிறதுமான மரத்தைப் போல் இருப்பான். இந்த வார்த்தை 2026ஆம் ஆண்டில் ஆண்டவர் நம்முடைய இந்திய மிஷனரி சங்கத்துக்கு வாக்குத்தத்தமாக கொடுத்த ஒரு வார்த்தை. இந்த வாக்குத்தத்தத்தை நாம் சிந்தித்து இந்த 2026ஆம் ஆண்டிலே கர்த்தரையே நம்பி நம்முடைய விசுவாச பயணத்தை நாம் துவக்குவோம் என்றால் இந்த 2026ஆம் ஆண்டு நம் ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதமாக அமையும் என்பதிலே சந்தேகமில்லை. இந்த வாக்குத்தத்தத்தை நாம் முழுமையாக புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 7ஆம் 8ஆம் வசனங்களை நாம் இணைத்து வாசிக்கும் பொழுது இந்த வார்த்தையை வாக்குத்தத்தத்தை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள முடியும். கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷனை ஆசீர்வதிக்கப்பட்டவனாகவும் அவன் தண்ணீர் அண்டையில் நாட்டப்பட்டு கால்வாய் ஓரமாய் வேர்களை விடுகிறதுமான மரத்தோடு அவர் உருவகப்படுத்தி அவனுடைய ஆவிக்குரிய நிலையை செழிப்பான கனி கொடுக்கிற மரத்தோடு உருவகப்படுத்தி இந்த 2 வசனங்களிலே அவர் அழகாக ஒப்பிட்டிருக்கிறார். இந்த வசனத்தினுடைய பின்னணி என்னவென்றால், யூதா ஜனங்கள் கர்த்தரை விட்டு தூரமாய் விலகி போன ஒரு சூழ்நிலை. அவர்களுடைய பாவங்கள் கடினமானதாக இருந்தது. அவை இருதயத்தில் ஆழமாக பதிக்கப்பட்டிருந்தது. வெளிப்படையாக உயர்ந்த மலைகளில் பலிபீடங்களை அமைத்து அவர்கள் வழிபட்டதையும் எரேமியா தீர்க்கதரிசி அங்கே குறிப்பிடுகிறார். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் ஆண்டவர் அவர்களுக்கு நியாய தீர்ப்பு செய்யும் விதமாக அவர்கள் மீது கோபம் உண்டு காணப்பட்ட ஒரு நிலையையும் 1 முதல் 4 வசனங்களிலே அவர் தெளிவாக குறிப்பிடுவதை நாம் பார்க்க முடிகிறது. கர்த்தரை விட்டு அவர்கள் தூரமாக போனதினால் அவர்களுடைய இருதயத்தில் சந்தோஷமும் இல்லை, சமாதானமும் இல்லை, அவர்களுடைய வாழ்வில் ஆசீர்வாதமும் இல்லை. யூதாவின் தலைவர்கள் தங்களுக்கு எதிரியாக இருந்த பாபிலோனியர்களுக்கு எதிராக செயல்படும்படி அவர்கள் எகிப்தின் உதவியை நாடுகிறார்கள். இந்த சூழ்நிலையை அறிந்து கொண்ட பாபிலோனியர்கள் அவர்கள் யூதாவின் ஜனங்களுக்கு விரோதமாக அவர்கள் எழும்புகிற ஒரு சூழ்நிலையை இங்கே நாம் பார்க்க முடிகிறது. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே அவர்களுடைய இருதயம் கர்த்தரை விட்டு விலகி இருந்ததால் கர்த்தருடைய கிருபை அவர்களுக்கு கிடைக்கவில்லை, கர்த்தரும் அவர்களுக்கு உதவி செய்யவில்லை. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில்தான் அவர்களுடைய நம்பிக்கை கர்த்தரை விட்டு விலகி மனிதனிடம் திரும்பியது. சுயபலம், எகிப்தின் பலன், தாங்கள் உருவாக்கிய கடவுள்கள் தங்களுக்கு உதவி செய்யும் என்று அவர்கள் நம்பினார்கள். இப்படி அவர்கள் மனிதனையே நம்பி பயணித்து கொண்டிருக்கிற ஒரு சூழ்நிலையில் கர்த்தரை விட்டு அவர்கள் தூரமாக போய் மனிதனிடம் திரும்பிய ஒரு சூழ்நிலையை உணர்ந்துதான் தீர்க்கதரிசி இந்த அதிகாரத்திலே 5ஆம் 6ஆம் வசனங்களில் மனிதனை நம்புகிற மனிதனுடைய நிலையை 5ஆம் 6ஆம் வசனங்களிலும் கர்த்தரை நம்புகிற மனிதனுடைய
ஆவிக்குரிய நிலையை 7, 8 வசனங்களிலும் மரத்தின் உவமை மூலமாக அவர் தெளிவாக குறிப்பிடுவதை நாம் பார்க்கிறோம். அன்பானவர்களே, இந்த புதிய ஆண்டில் அடியெடுத்து வைத்திருக்கிற நாம் ஒவ்வொருவரும் நாம் எங்கே நாட்டப்பட்டிருக்கிறோம் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகிறோம். அவர்கள் அவாந்தர வெளியிலே நாட்டப்பட்ட மரத்தை போல அவர்கள் மனிதர்களை நம்பி வாழ்ந்ததினாலே அவர்களுக்கு எந்த ஒரு பலனும் இல்லை. ஆண்டவரும் அவர்களை கைவிட்டு விட்டார். ஆனால் தண்ணீர் அண்டையில் நாட்டப்பட்ட மரமாக இருந்தால் நம்முடைய விசுவாச வேர்கள் கால்வாய் ஓரமாய் அது சென்று தனக்கு தேவையான பலனை எடுத்து அது செழித்திருப்பதை இந்த பகுதியிலே நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. எனவே அன்பானவர்களே, இந்த 2026 ஆண்டிலே அடியெடுத்து வைத்திருக்கிற நாம் ஒவ்வொருவரும் இந்த நாளிலே நாம் சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். நாம் எங்கே நட்டப்பட்டு இருக்கிறோம்? கால்வாய் ஓரமாய் தண்ணீர் அண்டையில் நாட்டப்பட்ட மரமாக நாம் இருப்போம் என்றால் நாம் இந்த 2026 ஆண்டிலே ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ முடியும். எவ்வளவு சூழ்நிலைகள் நமக்கு எதிராக வரலாம், எவ்வளவு பிரச்சனைகள் நமக்கு எதிராக வரலாம், கடினமான பாதைகளுக்குள் நாம் பயணிக்கலாம். ஆனால் ஒரு வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கை, சாட்சியுள்ள ஒரு வாழ்க்கை, கனி கொடுக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையை நீங்களும் நானும் வாழ முடியும் என்பதிலே சந்தேகமில்லை. இன்று நாம் சிந்திக்க வேண்டிய ஒன்று, நாம் எங்கே நட்டப்பட்டு இருக்கிறோம்? நாம் எங்கே நட்டப்பட்டு இருக்கிறோம்? கர்த்தரையே நம்பி ஜீவிக்கிற ஒரு மனிதன் தண்ணீர் அண்டையில் நாட்டப்பட்ட ஒரு மரத்துக்கு ஒப்பிடப்பட்டு இருக்கிறான். எனவே அன்பானவர்களே, இந்த நாளிலே அதை சிந்தித்து இந்த வசனத்தை மையமாக கொண்டு ஆண்டவருடைய வார்த்தையை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இந்த பகுதிக்கு இந்த வாக்குத்தத்த வசனத்தை தியானிப்பதற்காக நான் வைத்த தலைப்பு லைஃப் ஆஃப் மேன் ஹூ பிலீவ் இன் காட். லைஃப் ஆஃப் மேன் ஹூ பிலீவ் இன் காட், கர்த்தரை நம்பும் மனிதனின் வாழ்வு என்கிற தலைப்பை வைத்து இந்த புதிய ஆண்டின் முதல் நாளிலே ஆண்டவருடைய வார்த்தையை இந்திய மிஷனரி சங்கத்துக்கு ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தத்தின் அடிப்படையிலே உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். முதலாவதாக நாம் பார்க்கும் பொழுது சாட்சியுள்ள வாழ்க்கை, விட்னஸிங் லைஃப், சாட்சியுள்ள வாழ்க்கை. 8 வசனத்திலே நீங்கள் பாருங்கள், பின்பகுதியிலே உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை பச்சையாய் இருக்கிறதும். அன்பானவர்களே, வெயில் காலம் என்பது ஒரு மரத்திற்கு கடினமான ஒரு காலம். அதிக வெயில் வரும்போது தளர்ந்து போய்விடும், இலைகள் உதிர்ந்துவிடும். கவனிப்பார் இல்லை என்றால் அந்த நாட்களில் அந்த மரம் பட்டு போவதற்கும் வாய்ப்புகள் அதிகம். இந்த வாக்குத்தத்தத்தில் முதலாவதாக நாம் அறிந்து கொள்ள வேண்டிய ஒன்று, கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷனுடைய வாழ்வு உஷ்ண காலத்திலும் இலை பச்சையாய் இருக்கிற மரத்தை போல் இருக்கும் என்று இங்கே கூறப்பட்டு உள்ளது. அன்பானவர்களே, அதனுடைய நோக்கம் என்னவென்றால், கர்த்தரை நம்பி இருக்கிற மனிதன் ஜீவ தண்ணீர் ஊற்றாகிய கர்த்தரிடத்தில் நாட்டப்பட்டு இருப்பதால் கால்வாய் ஓரமாய் விசுவாச வேர்களை ஊன்றி எப்பேற்பட்ட கடினமான சூழ்நிலையிலும் தேவன் கொடுக்கும் கிருபையையும் பலனையும் பெற்று உஷ்ண காலத்திலும் இலையை பச்சையாய் இருக்கும் மரத்தை போல அவன் செழித்திருப்பதை நாம் பார்க்க முடியும். அன்பானவர்களே, உஷ்ண காலத்தில் மரத்தை பார்க்கிறவர்கள் இலை பச்சையாய் இருப்பது எப்படி சாத்தியம் என்று பார்ப்பார்கள். இவ்வளவு கடுமையான ஒரு கோடை காலத்தில் இந்த மரத்தின் இலைகள் எவ்வளவு பச்சையாக இருக்கிறது, எவ்வளவு பசுமையாக இருக்கிறது என்பதை அநேகருடைய கண்கள் பார்க்கும். இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையிலே பல பிரச்சனைகள் இருக்கலாம், பாடுகள் இருக்கலாம், கடினமான ஒரு பாதைக்குள்ளே நாம் பயணித்து கொண்டு இருக்கலாம். ஒரு உஷ்ண காலத்தை போல நம்முடைய வாழ்க்கை சென்று கொண்டு இருக்கலாம். ஆனால் கர்த்தரை நீங்களும் நானும் நம்பி பயணிப்போம் என்றால் அங்கே இலை பச்சையாக பசுமையாக இருக்கிற மரத்தை போல அனைத்து பாடுகளுக்கு மத்தியிலும், அனைத்து பிரச்சனைகளுக்கு மத்தியிலும், அனைத்து கடினமான சூழ்நிலைகளுக்கு மத்தியிலும் நீங்களும் நானும் செழித்திருக்க முடியும் என்பதிலே சந்தேகமில்லை. அன்பானவர்களே, அப்படிப்பட்ட ஒரு மனிதனை தான் இன்றைக்கு உலகம் தேடிக்கொண்டு இருக்கிறது. எவ்வளவு பிரச்சனைகளுக்கு மத்தியில் இவன் இவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கிறானே, இதற்கு என்ன காரணம் என்று
அநேகர் ஆச்சரியத்தோடு பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகும். அந்த இடத்திலே ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படும். நீங்கள் சாட்சிகளாக எழுந்து நிற்க முடியும் என்பதிலே சந்தேகமில்லை. அப்போஸ்தலர் நடபடிகள் 16ஆம் அதிகாரத்திலே நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால், பவுலும் சிலாவும் சிறைச்சாலையிலே அடைக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் மிகவும் அடிக்கப்பட்டார்கள், விலங்கிடப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் இரவு முழுவதும் தேவனை துதித்து பாடிக்கொண்டு இருக்கிறார்கள். இதை சிறைச்சாலையில் இருந்த எல்லாரும் கவனித்துக் கொண்டு இருக்கிறார்கள். How is it possible என்று ஒரு பெரிய கேள்வி அவர்களுக்குள்ளே நிச்சயமாக எழும்பி இருக்கும் என்பதிலே சந்தேகமில்லை. இது எப்படி சாத்தியம்? உஷ்ண காலத்திலே இந்த மரத்தின் இலைகள் பசுமையாய் இருப்பது எப்படி சாத்தியம்? அதே போலதான் நீங்களும் நானும் கர்த்தரை நம்பி ஜீவிக்கும் பொழுது, அன்பானவர்களை, கடினமான ஒரு சூழ்நிலையிலும் நம்முடைய வாழ்க்கை செழித்திருக்கும் பொழுது, நாம் மகிழ்ச்சியாக இருக்கும் பொழுது மற்றவர்களுக்குள் கேள்விகள் எழும்பும் என்பதிலே சந்தேகமில்லை. இரண்டாவதாக நாம் பார்க்கும் பொழுது, வெற்றியுள்ள வாழ்க்கை, விக்டோரியஸ் லைஃப். மலைத்தாழ்ச்சியான வருஷத்திலும் வருத்தமின்றி கனி கொடுக்கிற ஒரு மரம் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. 17ஆம் அதிகாரம் 5-6 வசனங்களை நாம் பார்க்கும் பொழுது, மனுஷர் மேல் நம்பிக்கை வைத்து மாம்சமானதை தன் புயபலமாக்கி கொண்ட மனுஷனுடைய நிலை என்னவென்றால், அவன் சபிக்கப்பட்டவன் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் ஒரு கரளையாய் போன செடியைப் போல் இருப்பான். கரளையாய் போன செடி என்று சொல்லும் பொழுது நீர் சத்து இல்லாமல், அதனுடைய வளர்ச்சி குன்றி இருக்கிற, மண் வளம் இல்லாமல் இருக்கிற ஒரு செடியை அது குறிக்கிறதாக இருக்கிறது. அன்பானவர்களே, நன்மை வருகிறதை காணாமல் வனாந்தரத்தின் வறட்சியான இடங்களிலும் மற்றும் ஒவ்வொரு நிலத்திலும் தங்கும் செடியைப் போல் இருப்பான் என்று மனுஷனை நம்புகிற மனிதனை குறித்து அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. மனிதனை நம்புகிற ஒரு மனிதனுடைய வாழ்வில் அந்த மனிதனுடைய உதவி அவனுக்கு கிடைக்காமல் போகும் பட்சத்தில் அவனுடைய எல்லா செயல்பாடுகளுமே அங்கே கரளையாய் போன ஒரு செடியை போல முடங்கி விடுகிறது. எந்த ஒரு வளர்ச்சியையுமே அங்கே நாம் பார்க்க முடியாத ஒரு நிலை காணப்படுகிறது. ஆனால் இங்கே நாம் பார்க்கும் பொழுது, கர்த்தரை நம்புகிற ஒரு மனிதன் மலைத்தாழ்ச்சியான ஒரு வருஷத்திலும் நீங்கள் அங்கே பார்க்கும் பொழுது அவன் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுத்து கொண்டே இருப்பான். மலைத்தாழ்ச்சி அவனுக்கு ஒரு பெரிய பிரச்சனையே இல்லை. அவன் கனி கொடுப்பதற்கு அந்த வெறுமை ஒரு பெரிய பிரச்சனையாக தெரியவில்லை. மலைத்தாழ்ச்சியின் நிமித்தமாக எல்லா இடங்களிலும் வறண்டு போய் இருந்தாலும், எல்லா இடங்களிலும் கனிகள் அற்று இருந்தாலோ, ஆனால் கர்த்தரை நம்புகிற ஒரு மனிதனிடத்திலே நாம் கனிகளை பார்க்க முடியும். அன்பானவர்களே, இங்கே நாம் பார்க்கும் பொழுது அங்கே வெறுமையான ஒரு நிலையை மேற்கொள்கிற ஒரு நிலையை நாம் பார்க்கிறோம். அங்கேதான் ஒரு பெரிய வெற்றியை நாம் பார்க்க முடிகிறது. எல்லா இடங்களும் வறண்டு போய் இருக்கிறது, எல்லா இடங்களிலும் வெறுமையான ஒரு நிலையை பார்க்க முடிகிறது. ஆனால் எப்படி இந்த மரத்திலே கனி இருக்கிறது? அதுதான் ஒரு கிறிஸ்தவ வாழ்வில் ஒரு வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கை. அன்பானவர்களே, இரண்டாவதாக நாம் பார்க்கும் பொழுது, வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கை கர்த்தரை நம்புகிற ஒரு மனிதனுடைய வாழ்வில் கிடைக்கும் என்பதிலே சந்தேகமில்லை. முதலாவதாக, சாட்சியுள்ள ஒரு வாழ்க்கை. உஷ்ண காலத்தில் இலை பச்சையாக இருக்கிறது. இரண்டாவதாக நாம் பார்க்கும் பொழுது, மலைத்தாழ்ச்சியான ஒரு சூழ்நிலையிலே அந்த மரத்திலே கனியை நாம் பார்க்க முடிகிறது. மூன்றாவதாக நாம் பார்க்கும் பொழுது, கனியுள்ள வாழ்க்கை, ஃப்ரூட்ஃபுல் லைஃப். இங்கே 8ஆம் வசனத்தின் கடைசி பகுதியிலே பாருங்கள், தப்பாமல் கனி கொடுக்கிற ஒரு மரம். கடைசி பகுதியில் பாருங்க, தப்பாமல் கனி கொடுக்கிறதுமான மரத்தை போல் இருப்பான். அன்பானவர்களே, உஷ்ண காலங்கள் வரலாம், மலைத்தாழ்ச்சியான வருஷங்கள் வரலாம், ஆனால் அந்த மரம் கனி கொடுப்பதிலே தவறி போகவில்லை. எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும், எவ்வளவு பாடுகள் வந்தாலும், அதற்கு மத்தியிலே அந்த மரத்திலே நாம் கனியை பார்க்க முடிகிறது. அது தான் செய்ய வேண்டியதை அது தப்பாமல் செய்து கொண்டு இருக்கிறது. அன்பானவர்களே, இங்கேதான் கனியுள்ள ஒரு வாழ்க்கையை நாம் பார்க்க முடிகிறது. கர்த்தரை நம்பி ஜீவிக்கிற ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்வில், கர்த்தரை நம்பி ஜீவிக்கிற ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்வில் இப்படிப்பட்ட ஒரு அனுபவம் தேவை. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் அநேக பாடுகள் வருகிறது, அநேக கஷ்டங்கள் வருகிறது, அநேக பலகீனங்கள் வருகிறது, மலைத்தாழ்ச்சி ஆன சூழ்நிலை போன்ற சூழ்நிலைகள் வருகிறது, கடினமான சூழ்நிலைகள் போன்ற உஷ்ண காலங்கள் நம்முடைய வாழ்க்கையில் வருகிறது. ஆனால் நாம் முடங்கி போய் விடுகிறோம். நாம் செய்ய வேண்டியதை செய்யாமல் நாம் சோர்ந்து போய் விடுகிறோம். அன்பானவர்களே,
கர்த்தரை நம்பி இருக்கிற மனிதனிடத்திலே கர்த்தர் கனிகளை எதிர்பார்க்கிறார். எந்த சூழ்நிலைகள் அவன் சந்தித்தாலும், எந்த சூழ்நிலைகளை அவன் எதிர்கொண்டாலும், அவைகளுக்கு மத்தியிலும் அவன் ஆண்டவருக்காக கனி கொடுக்கிற ஒரு வாழ்க்கை வாழ அழைக்கப்பட்டிருக்கிறான். தண்ணீரண்டையில் நாட்டப்பட்ட ஒரு மரத்தை போல அவன் வாழ அழைக்கப்பட்டிருக்கிறான். அன்பானவர்களே, இந்த 2026 ஆண்டிலே ஆண்டவர் இந்த வாக்குத்தத்தத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். 2026 ஆண்டில் அடியெடுத்து வைத்திருக்கிற நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தரையே நம்பி நம்முடைய வாழ்க்கை பயணத்தை நாம் துவக்குவோம். நம்முடைய விசுவாச பயணத்தில் கால்வாய் ஓரமாய் வேர்களை விட்டு கர்த்தரிடத்திலிருந்து எல்லா பலனையும் கிருபையையும் பெற்றவர்களாக ஒரு சாட்சியுள்ள ஒரு வாழ்க்கை நாம் வாழ நாம் அழைக்கப்படுகிறோம். ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ நாம் அழைக்கப்படுகிறோம். எல்லாவற்றுக்கும் மேலாக கனி கொடுக்கிற கனியுள்ள ஒரு வாழ்க்கை வாழ நாம் அழைக்கப்படுகிறோம். நாம் செய்ய வேண்டியது ஒன்று, மனிதர்களை நான் நம்புவதை பார்க்கிறோம், கர்த்தர் மேலே பற்றுதலாய் இருக்க நாம் அழைக்கப்படுகிறோம். கர்த்தரையே நம்பி இந்த 2026 ஆண்டிலே நம்முடைய பயணத்தை நாம் துவக்குவோம். நம்முடைய ஊழிய பயணத்திலும் சரி, நம்முடைய ஆன்மீக வாழ்விலும் சரி, அநேக பாடுகள் இருக்கலாம், கஷ்டங்கள் இருக்கலாம், அநேக நமக்கு விரோதமாக எழும்பலாம். ஆனால் எல்லா சூழ்நிலைக்கு மத்தியில் நாம் ஆண்டவரையே சார்ந்து நம்முடைய பயணத்தை நாம் துவக்குவோம் என்றால் இந்த 2026 ஆண்டை நாம் வெற்றியுள்ள ஒரு ஆண்டாக முடிக்க முடியும் என்பதிலே சந்தேகமில்லை. ஆண்டவருடைய கரத்திலே நாம் ஒவ்வொருவரும் நம்மை அர்ப்பணித்து ஆண்டவரை சார்ந்து ஜீவிக்க நாம் முயலுவோம். ஆண்டவர் இந்த ஆண்டை நம் ஒவ்வொருவருக்கும் நிச்சயமாக ஆசீர்வதித்து தருவாராக. ஒரு விசை நாம் தலை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். அன்பின் ஆண்டவரே, 2025 ஆண்டை நீர் எங்களுக்கு ஆசீர்வாதமாக்கி தந்தீர். எத்தனையோ பாடுகள், பலகீனங்கள், பிரச்சனைகள், போராட்டங்களுக்கு மத்தியில் நீர் எங்களோடு கூட இருந்து எங்களை வழி நடத்தினீர். தேவரே, நீர் எங்களோடு கூட இருப்பதை அநேக தருணங்களில் நிரூபித்தீர். அதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்கள் வாழ்வில் புதிதான ஒரு ஆண்டை நீர் காணச் செய்திருக்கிறீர். நீ தந்த இந்த 2026 ஆண்டை எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் ஆசீர்வாதமாக்கி தாரும். உம்முடைய கிருபைகளை தாரும், உம்முடைய வழி நடத்துதலை தாரும், உம்முடைய ஆலோசனைகளை தாரும். எல்லா சூழ்நிலைகளை நாங்கள் மேற்கொண்டு வாழ தேவரீர் உம்முடைய தெய்வீக பலனை தாரும். இவை எல்லாவற்றுக்கும் மேலாக நாங்களும் உம்மையே நம்பி ஜீவிக்க எங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யும். இந்த ஆண்டின் துவக்கம் முதல் முடிவு வரை நீர் எங்களோடு கூட பயணப்படும். உம்மையே நம்பி பயணிக்க நாங்களும் அர்ப்பணிக்கிறோம். எங்களை பொறுப்படுத்திக் கொள்ளும், ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன். தேவன் தாமே நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.